ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்தா அல்வா அதுக்கு தேவையானது 1 கப்பு பிஸ்தா எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 3 பல் ஏலக்காய் எடுத்து அதில் போட்டு நல்ல பொடியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா துருதுருவாக பொடிச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக பொடிச்சிடாதீங்க. அப்புறம் ஒரு பேனில் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பிஸ்தாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்க பிஸ்தா பொடியை அதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருங்க. அதில் கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் 2 கப்பு பால் சேர்க்கணும். 1 கப் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கப் பாலை சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கட்டி ஆக ஆரம்பிக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது கெட்டி ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். பிஸ்தா அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.